லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் அந்த எக்ஸிஸ்டிங் ஃபைலில் வந்து நம்ம சம் ஆஃப் த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறது அப்பன் மூலமாக ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் பைத்தானில் ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேப்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து டர்ட்டில் ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேப்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அந்த டர்ட்டில்ங்கிற மாடியூல். இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. டர்ட்டில் ஒரு மாடியூல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். செட்டப் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனை வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேருந்து செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல நம்ம செட் பண்ணுவோம், அலைன்மெண்ட் மாற்றுறது, ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது எல்லாமே. ஸோ அதே மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லாஜிக் மட்டும் தான் இதில் இருக்குது. ஓவரால் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதோட எல்லா ப்ரோக்ராமும் முடியுது. நான் இதை ஜஸ்ட் ஒன்ஸ் நமக்கு ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ரன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சர்க்கிள் ஷேப்பில் நம்ம இது பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இங்கே ஏதாவது வேல்யூஸாக மாற்றுறீங்க அப்படின்னா அது அதுக்கேற்ற மாதிரி மேபி வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் 100 வரதில் 10ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 10ன்னு கொடுத்துட்டு நான் இப்போ அகைன் இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஸோ ரன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கிள் ஷேப் வந்து இதாகுது. இப்போ நான் 100 கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி சர்க்கிள் ஷேப் வந்து அது அதிகமாகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் ஒன் வேணால் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ பென் அப் கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பென் அப் கொடுத்தனால அது பென் இது மாதிரி உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து வர இது அதில். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். அண்ட் தேங்க்யூ.